2026 சட்டசபை தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தலை பற்றி எல்லா கட்சிக்காரங்களும் என்ன சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. தமிழகத்தில் அது கூட்டணி ஆட்சி சாத்தியமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ எப்போதுமே இங்கே கூட்டணி ஆட்சின்னு தமிழகத்தில் இருந்தது கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து, அம்மா காலம் தொட்டு இன்றைக்கி தொடர்ந்து அதிமுக 2 கட்சிகள் தான் இன்றைக்கி தமிழகத்தில் ஆட்சி கட்சியே. அது 2 கட்சிகளுக்குமே பார்த்திங்கன்னா அதிமுக கூட தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சியோட தயவோடு ஆட்சி அமைக்கலை. திமுக பார்த்திங்கன்னா திமுகவும் கலைஞர் ஆட்சி காலத்தில் நினைக்கிறேன் ஒரு 90 சீட்டுக்கு மேலே தான் வாங்கினாங்க. அப்போ கூட காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கலைஞர் சொல்லிட்டாரு, மாநிலத்தை பொறுத்தளவு தான் சுயாட்சி தாங்க, இங்கெல்லாம் கூட்டாட்சிக்கு இடமும் கிடையாது. அப்போல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே எங்களுடைய தயவில் தான் காங்கிரஸ் இருக்குது, அப்போ நாங்கள் அங்கே வாபஸ் வாங்கிடுவோம், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அது அப்படியே முடிஞ்சு போச்சு. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே கலைஞர் அவர்கள் ஆட்சியை நடத்தினாங்க. இப்போ எல்லாருக்கும் புதுசாக ஆசைகள் வருது. இப்போ கிருஷ்ணசாமி சொல்கிறாரு, கூட்டணி கட்சி ஆட்சி தான் தமிழகத்தில் வேணும், அதை நோக்கி தான் நாங்கள் நகர்றோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திருமாவளவனும் அதைத்தான் பண்ணுவோம், நாங்கள் நெடுங்காலமாக கூட்டணி ஆட்சியை வலியுறுத்திட்டே வரோம், அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கூட்டணி ஆட்சி நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு எல்லாருமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஏன் விருப்பமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம அதிமுக திமுக அப்படிங்கிற கட்சிகளோடு தொடர்ந்து நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். கூட்டணி வைக்கிறாங்க, இப்போ நம்ம வாக்குகளும் அவங்களுக்கு போய் சேருது, அவங்க வாக்குகளும் நமக்கு சேருது. ஆனால் வெற்றி பெற்றுட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மட்டும் தனியாக ஆட்சி அமைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டணியில் இருந்து அவங்களுக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அப்படி இருந்து நம்ம புறந்தள்ளுறாங்க, நம்ம கூட்டணியில் பங்கு இல்லாமல் நாங்கள் தனியாக இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது எல்லோரும் இணைந்து வேலை செய்யும்போது கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எல்லா கட்சியிலுமே இப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணி ஆட்சி தான். அவர் ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டார். அதிமுக திமுக சொல்லாததை விஜய் அவர்கள் மாநாட்டு மேடையிலேயே சொல்லிட்டாங்க. எங்கள் தலைமையில் ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா எங்களோடு பயணிக்கிற அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குண்டு அப்படிங்கிறத தெளிவாக பேசிட்டாங்க. அவர் பேசின உடனே தான் இன்றைக்கி அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு அந்த இது வெளியில் பெருசாக தெரியுது. காங்கிரஸ் அதை தான் வர்றாங்க, கூட்டணி ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ பிஜேபி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க. அதிமுக திமுகவை தவிர்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி தான் விரும்புகிறாங்க. எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சியை விரும்புகிறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதாவை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னா அது ஓகே. இப்போ பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம திமுகவுக்கு மாற்றம் நம்ம வந்துடணும், திமுக அடுத்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசியலை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க கூட்டணி ஆட்சியை விரும்புகிறாங்க. இப்போ திமுக ஆட்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ 4 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் ஏகப்பட்ட அளவில் இதாக இருந்திருக்கு. இப்போ கொலை கொள்ளை கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமைகள், அத்துமீறல்கள், இது கஞ்சா, இந்த மது போதைப் பொருட்கள் எல்லாமே சரளமாக இருக்குது. ஒரு பேப்பரை திறந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே அதில் நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் தமிழகத்தில் என்னென்ன நியூஸ் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ மரக்காணத்தில் நடந்த அந்த சாவு, இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் 67 பேர் அந்த கள்ளச்சாராயம் குடித்த சாவு, நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. மக்களில் இது பஸ்ஸு ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி அவர் நக்கலடிக்கிறது. இப்போ கூட ஒருத்தர் பேசியிருந்தார், எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னா 24 மணி நேரமே நான் டாஸ்மாகை திறந்து வைப்பேன் சொன்னது. வாய்க்கு எது வந்ததோ அதை பூரா திமுகவினர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, யார் என்ன பேசுகிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது, இனிமேல் நான்
இனக்கத்தோடு கொஞ்சம் அடக்கி வந்து பேசுங்க, இனிமேல் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பெண்களை பற்றி தவறாக பேசுனது, சிச்சரித்தது, அந்த பொன்முடி அவர்கள் வந்து பேசுனது, அவர்களுடைய பதவியை வந்து பறித்தது, இப்படியான நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து வந்து திமுகவில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ திமுக ஒரு பக்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றுறது மாதிரி எதுவுமே தெரியல. புதுசாக திட்டங்களை போட்டு கொண்டு போயிட்டுருக்காங்களே தவிர, இந்த மாணவர்களுடைய கல்வி கடன் என்னாச்சுன்னு தெரில, இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய அந்த பணி நியமனம் என்னாதுன்னு தெரில. இப்போ நீட்டு தேர்வை பற்றி பேசிக்கிட்டே வந்தாங்க. சூட்சமம் எங்களுக்கு தெரியும், எங்கள் ரகசியம் தெரியும் அப்படின்னாங்க. எதிர்த்து போராடுறதே எங்களுக்கு அதான் ஒரு ரகசியம் அப்படிங்கிற மாதிரி பூசி மொழிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பால் விலை உயர்வு, இப்போ ஆவின் பொருட்களுடைய விலை உயர்வு, வீட்டு வரியினுடைய உயர்வு, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் வந்து அன்றாட மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்குது. இப்போ திமுக ஆட்சி வந்து அடுத்து வந்து வராத சூழல் வந்து இருக்குது. திமுக ஆட்சி மீது மக்கள் வந்து பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. அந்த அதிருப்தியில் இருந்தாலும் அந்த அதிருப்தியாளர்களுடைய வாக்குகளை பூரா சேகரிக்கிறதுக்கு இங்கே ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி அதிமுக இருந்துச்சு. இன்றைக்கி அதிமுக வந்து பார்த்திங்கன்னா 4 பிரிவாக வந்து இருக்குது. எடப்பாடி, ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பிரிவாக வந்து போகுது. அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது வந்து நம்ம கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னோம்ல, கூட்டணி ஆட்சியில் அவங்க எந்த விஷயத்தில் ஒத்து போகிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக வச்சுட்டு நம்ம வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே போகணும். திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை பூரா நம்ம வாங்கி நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா, நம்ம அந்த கூட்டணிக்குள்ளே நம்ம இடம்பெற்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கூட்டணி அரசை வந்து பிஜேபி வந்து தமிழகத்தில் உருவாக்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். ஏன்னா வட மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு கட்சியோடு சேர்ந்தே தான் வந்து பிஜேபி வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கியிருக்காங்க. நம்ம வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சு நம்ம பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் என்ன சூழ்நிலை நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து உருவாயிருக்கு. இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல எல்லாருமே வந்து ஒத்து போகிறாங்க. ஏன் ஒத்து போகிறாங்க அப்படின்னா, ரொம்ப காலமாகவே அதிமுக திமுகவோடு அந்த 2 கட்சிகளோட தான் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி வச்சு இவங்கள்ட்ட ஒரு 10 சீட்டை கொடுக்குறாங்க, ஒரு 4 சீட்டை ஜெயிக்கிறாங்க, 4 சீட்டு நமக்கு கிடச்சிருக்கே அப்படிங்கிறது இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாக்குகள் வந்து போகுது, அவங்களும் வந்து வெற்றி பெறாங்க. ஆனால் அவங்க மட்டும் தனித்து ஆட்சி அமைச்சிக்கிறாங்க, நமக்கு வந்து அதிகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுலாம். எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வந்து கையில் இருந்தாலும் ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்கி, நமக்கு தேவையான எதையும் வந்து செய்ய முடியலை, மக்களுக்கு எதிர்த்து போராட முடியலை. ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் ஒரு ஆளும் அரசு என்னென்ன தவறு செய்தால் அதை பூரா வந்து நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து அந்த மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் வந்து இருக்குது. இப்போ கூட்டணி ஆட்சின்னு சொல்லி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டணி வச்சுருக்க எல்லா கட்சியிலையும் வந்து அந்த அதிகாரத்தில் வந்து பங்கு கொடுத்தாங்க. அப்படி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, யாரும் எந்த விதமான ஊழலும் பண்ண முடியாது. அதில் வந்து நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படி பண்ண முடியாது அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துருவாங்க. அப்படி காட்டி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவன் அந்த தவறு செய்தான், இவன் இந்த தவறு செய்தான், இந்த அமைச்சர் இப்படி பண்ணுறாரு, அந்த அமைச்சர் அப்படி பண்ணுறாரு, அதனால் வந்து நீ வந்து அவரை பதவியில் வந்து தூக்கணும், இவரை தூக்கணும், இவருடைய செயல்பாடு செய்யலன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து முட்டல் மோதல்லாம் அதிகமாகிடும். அதனால் வந்து பார்த்து அவங்க பொறுப்பு உணர்வோடு செய்வாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கும்போது. இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சிக்கு வழி இருக்கா அப்படின்னா, கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வழி கிடையாது. ஏன் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தால் நம்ம வந்து முடிவு எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர்கள்லாம் கூட்டணும் அப்படின்னா, அந்த அமைச்சர்கள்லாம் வந்து அந்த ஆளுகிற அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும். இடது கம்யூனிஸ்டுக்கு ஒரு மாதிரி நிலைப்பாடு இருக்கும், வலது கம்யூனிஸ்டுக்கு ஒரு மாதிரி நிலைப்பாடு இருக்கும். விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மதிமுக இப்படியான கட்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும்போது எந்த ஒரு இதை வந்து நம்ம நிறைவேற்றணும்னாலுமே வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அமைச்சரவையில் வந்து ஒப்புதல் அடைக்காமல் போயிடும். இப்போ ஒரு கட்சி ஆட்சி செஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அமைச்சர் குடிச்சிட்டாங்கன்னா முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை அமைச்சர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு இதையும் வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறதுல எந்த சிரமமும் இருக்காது அப்படிங்கிறது மாதிரி தான் இங்கே வந்து கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசின அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இன்றைக்கி வந்து பூதாகரமாக வெடித்து நிற்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸும் அதை தான் சொல்கிறாரு. நம்ம எந்த கூட்டணியில் போய் இருக்கிறோமோ நம்ம ஜெயிச்சோம்னா அது கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத பேசுகிறாரு. அப்போ வந்து அவர் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு அவர் வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு அப்படின்னா வட மாவட்டங்களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த வன்னிய மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் வந்து நிறையா இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க அந்த வாக்குகளை நம்பி தான் இருக்குது. இப்போ ஒருவேளை வந்து இப்போ வந்து ஏதாவது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றாங்க, ஒரு கூட்டணியோடு நின்று வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலைமையில தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்குது. இப்படி தொடர்ந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால திமுகவுடைய கூட்டணியிலையும் ஒரு குழப்பம் வந்து உருவாகுது. காங்கிரஸாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, இன்னும் ஒரு சில கட்சிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சியை பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்க. இப்போ இது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் முதற்கொண்டு கூட்டணி ஆட்சியை விரும்புகிறாரு. இப்போ இது பிஜேபி கூட்டணி ஆட்சியை விரும்புது. இப்போ கூட்டணி ஆட்சியை விரும்பாத கட்சிகள் அப்படின்னா ரெண்டு தான் இருக்குது. ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இப்போ அந்த அதிமுக திமுக ரெண்டோட கட்சிகளோட சேர்ந்து தான் இதர கட்சிகளே கூட்டணி வைக்க முடியும். தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. இங்கே வந்து மாநிலத்தில் வந்து சுயாட்சி தான். எந்த விதமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலுமே தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய திறனோடு இருக்கணும். அப்படின்னா இங்கே வந்து மாநில சுயாட்சி வந்து ரொம்ப முக்கியம். மத்தியில் மட்டும்தான் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலங்களாக இருக்குது. ஒவ்வொரு மாநிலங்கள் தோறும் கட்சிகள் வந்து மாறுபடுது. தலைமையில் இருக்க கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நின்று ஜெயிச்சு போகும்போது இவங்களுடைய ஆதரவு அங்கே தேவைப்படும் போது அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இத்தனை மந்திரி சீட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து திமுக தான் மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்காங்க. இப்போ வாஜ்பாய் பீரியடாக இருக்கட்டும், காங்கிரஸ் பீரியடாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருமே வந்து மத்தியில் ஆளுருக்காங்க. அந்த மத்தியில் ஆளக்கூடிய அந்த கட்சிகளோடு திமுக வந்து கூட்டணி ஆட்சியில் தான் இருந்திருக்கு. மந்திரி சபைகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்க மாநிலத்தில் சுயாட்சி தான், மத்தியில் கூட்டாட்சி. இதுதான் இங்கே வந்து நடக்குமே தவிர மற்ற கட்சிகள் எதிர்பார்க்குற மாதிரி அதிமுக திமுக கிட்ட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது. நன்றி, வணக்கம்.